பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். தானியேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருட்களை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக என்று வசனம் சொல்லுகிறது. பாபிலோனின் உள்ள ஞானிகள் அழிய ராஜா உத்தரவு கொடுத்த பின்பு தானியேல் ராஜாவிடம் போய் தவணை கேட்டு தன் வீட்டிற்கு போய் தானும் தன் தோழரும் அழியாதபடி தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதை பார்க்கிறோம். தானியேல் தன் அழிவை மாத்திரம் தடுக்காமல் தன் நண்பர்களும் காப்பாற்றப்பட காத்திருந்தார். தான் மாத்திரம் தன் குடும்பம் என்கிற நம்மை போல உள்ளவர்களில் தானியேல் தனித்துவம். நான் எல்லோரையும் நேசிக்கிறேன் என்கிறவர்களா? அப்படி என்றால் அவர்கள் அழியாதபடி நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். முதலில் நாம் வழியை தெரிந்து கொள்ளவர்களாக இருக்கணும். பின்பு மற்றவர்களுக்கு அந்த வழியை தெரிவித்து நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். எது வழி என்று சொல்லப்படுகிறதாம்? ராஜாவின் சொப்பனமும் அர்த்தமும் தெரியாத அநேகர் மத்தியில் தானியேல் யாரடியில் கேட்டால் தெரியும் என்று வழியை அறிந்திருந்தார். வழி யார் என்று வேதம் சொல்லுகிறதாம்? இயேசு கிறிஸ்துவே அந்த வழி. முதலில் இயேசுவை நாம் அறிந்து நம் ஜீவனையும் பிறகு அதை நாமே வைத்து கொள்ளாமல் நம் மண்டையில் இருப்பவர்களுக்கு அறிவித்து தப்புவிக்கப்பட வேண்டும். எனவே இரக்கம் வேண்டி நமக்கு மாத்திரமல்ல, அனைவரும் காப்பாற்றப்பட காத்திருப்போம். அறிந்து நாம் அறிவிக்க ஆயத்தமாயிருப்போம். ஆமேன், ஆமேன்.